கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தமில்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். இங்கே எபிரேய எழுத்தாளன் சொல்லுகிற அறிவுரை நான் சொல்லி பார்க்கும்போது, யாவரோடும் ரட்சிக்கப்பட்ட மக்களோடு நம்ம எப்படி இருக்கணுமா, சமாதானமா இருக்கணும். ரெண்டாவது, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா, பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாட வேண்டும் சொல்றார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தம் உள்ளவர். நான் பரிசுத்தர் ஆகால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் சொல்லி சொல்றாரு. அது மாத்திரமல்ல, இதே பவுலடியார் சிலனுக்கு எழுதும் போது அவர் சொல்றார், தேவன் நம்ம அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்து இருக்கிறார் சொல்லி. ஆகவே நம்முடைய ஆண்டவர் தீமையை பார்க்க மாட்டார், சுத்த கர்ணர். ஆகவே அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல மாறணும். அவர் எப்படி பரிசுத்தமா இருந்தாரோ அதே போல நாமும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பேச்சில, நடக்கையில, செயலில, எல்லா விதமான காரியங்கள்ல. உடல் சுத்தத்துல அல்ல, உடையில் சுத்தத்துல அல்ல, உள்ளத்தில சுத்தம், வார்த்தையில சுத்தம், செயல்ல சுத்தம். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவேதான் பரிசுத்தமா இருக்க வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் இருந்தாக்க கர்த்தரை என்ன பண்ண முடியாது, தரிசிக்க முடியாது. அதான் மலைப்பிரசனத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பாருங்க, இருதயத்துல சுத்தமா இருக்கணும். ஆகவே நாம் பரிசுத்தமா இருக்க, சமாதானமா இருக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை தரிசிக்கிறோம், எப்பொழுதும் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. வார்த்தை பிரகாரம் நாங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவிச்சிங்க. இந்த வார்த்தை பிரயோஜனமா இருக்க கிருபை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.